வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரோரா வந்து திடீர்னு உடஞ்சி அழுறாங்க. எதனால் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா, துஷார் கூட வந்து சண்டை போட்டிருப்பாங்க, நீ போய் தூங்கு போ அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம் நடந்ததுக்கப்புறம் துஷார் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே தான் உட்காந்துட்டுருப்பார். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இவங்க எழுந்து நடந்து போயிடுவாங்க. மறுபடியும் வந்து துஷார் வந்து சாரியும் கேட்டுருவார். ஸோ கேட்டதுக்கப்புறம் சரி போய் படுக்கலான்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். பட் எஃப்ஜே வந்து கேட்பார் என்னாச்சு அப்படின்ற மாதிரி. பின்னாடி துஷார் போயிட்டுருப்பாரு. அங்கே வந்து ஆதிரியை பார்ப்பாங்க. ஆதிரி பார்த்தோன்னே என்னடி சோகமாக இருக்க அப்படின்னு சொன்னோன்னே எஃப்ஜே வந்து என்ன அரோரா என்னாச்சு அப்படின்ற மாதிரி தோல் மேலே கை போட்டு அப்படியே கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் அந்த அதே சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அரோரா வந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு வந்து நான் எவ்வளோ தடவை அழுந்தாலும் என் கூட அவன் வந்து இருக்க மாட்டேன்றான். ஆனால் அவனை தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் அவன் வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை வந்து கேட்காம அவன் பாட்டுக்கு வந்து எங்கேயோ பார்த்துட்ருக்கான். எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காம அவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா அழுதுக்கப்புறம் எஃப்ஜேவாக இருக்கட்டும், மாதிரியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவர் சபரியாக இருக்கட்டும், உள்ளே வந்து இந்த பொண்ணை வந்து சிரிக்க வைப்பாங்க. ஏதோ சொல்லி சிரிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன விஷயங்களை ஷேர் பண்ணணும் துஷார்கிட்ட அப்படின்றத இவங்க எல்லார்ட்டையும் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து மனசுக்குள்ளே இருக்கிறத யார்கிட்டயோ ஷேர் பண்ணுன்றது ஒரு ஹாப்பியாக வச்சுருக்காங்க. அப்படி பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் குட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ண மாதிரி ஆகும். அண்ட் தென் மற்றவங்களோட ஒப்பீனியன் கேட்ட மாதிரி ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்களோட மைண்ட் செட்னு நினைக்கிறேன். ஸோ துஷார்கிட்ட தான் வந்து இவ்வளோ நாள் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் 2 டேஸாக வந்து கமருதீன்கிட்ட இப்போ மறுபடியும் வந்து துஷார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறப்ப அவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொசு கடிக்குது, நான் போய் தூங்க போகணும் அப்படின்ற மாதிரி காரணங்கள் சொல்லவே அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க. அது அப்கமிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ துஷார் அண்ட் தென் அரோரா இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் 2-3 டேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா துஷார் அண்ட் தென் அரோரா 2 பேரும் ஒன்றா பார்க்குறது ரொம்ப ரேராக இருக்குது. மேபி துஷார் வந்து உஷாராயிட்டாரா என்னன்னு தெரியல. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அரோரா என்ன விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்றது அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். எஸ், ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.